இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதாவது நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு வந்து 100 பவுன் நகை போட போகிறோம். நீங்கள் வந்து தாலி செயின் என்னென்ன நகை நீங்கள் போட போகிறீங்க, கல்யாண பட்டு புடவை எத்தனை லட்சத்துக்கு இல்லை எத்தனை ஆயிரத்துக்கு வாங்க போகிறீங்க. மாப்பிள்ளை எடுத்து கொடுக்குறாங்களா? ஆமாம், இப்போ டிமாண்ட் அப்படி தான் போகுது சார். இப்போ இந்த அம்மா சொல்றது மாதிரி தான் நடக்குதுன்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்களேன். இப்போ இந்த அம்மா சொல்கிற மாதிரி நடக்கல. அது அவங்களா வந்து ஆனா ஒரே நிமிஷம் நாங்களாம் மாப்பிள்ளை ஒரே நிமிஷம் இதை ஃபேஸ் பண்றோம். இல்லம்மா, இவங்களாம் இல்லைங்க, நீங்களாம் ஆமாங்கிறீங்க. இல்லை சார், நடக்குது சார். இது இப்போ ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு சம்பந்தம்னு பேசும்போது உங்க பொண்ணுக்கு எவ்வளவு போடுவீங்க அப்படிங்கறத மாப்பிள்ளை வீடு ஆரம்பிக்கிறாங்களா பொண்ணு வீடு ஆரம்பிக்கிறாங்களா? இன்னைக்கு காலகட்டத்தில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்கறதே இல்லை சார். ஏன் அப்படின்னா எங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு சார். அண்ணா அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், இன்னைக்கு போடுறத போடுங்க. கரெக்ட், நீங்க கரெக்டான பாயிண்ட்க்கு வந்தீங்க. அதுதான் அவங்க வைக்கிறாங்க. பொண்ணு கிடைக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குங்க சூழ்நிலை, கல்யாணம் பண்ணிடுறீங்க. ஒரு வருஷம் கழிச்சு எப்ப போடுவ இத கேள்வி கேக்குறீங்க. இதுதான் நீங்க சொல்ல கரெக்ட். ஆரம்பிக்கும் போது கரெக்டா இருக்குது, ஆனா போக போக பொண்ணு கிடைச்சாச்சு, இனிமேல் என்ன செய்ய முடியும், அதனால பண்றேங்க. இல்ல சார், நினைக்கிறதே மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்க. அவங்க வந்து அடுத்து வந்து ஆடம்பரத்துக்காக தான் வந்து இந்த பொண்ணு கேட்க சொல்றாங்களே தவிர மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இத கேக்குறது இல்ல சார். மாப்பிள்ளை வீட்டுல நகை கேக்குறதே இல்ல. அதான் போடுறத போடுங்கன்னு தான் நாங்க சொல்லிடுறோமே. இவ்வளவு பவுன் போடுங்கன்னு நாங்க கேக்குறது இல்ல. பொண்ணு ரொம்ப டிமாண்ட் இருக்கு, சோ நாங்க கேட்பது இல்லை அப்படிங்கிறீங்க. கூடவே சேர்ந்து நீங்க போடுறத போடுங்கிறீங்க. அது என்ன கான்செப்ட்? சரி, எங்களால இவ்வளவுதான் போட முடியும். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு தான் டிமாண்டா இருக்குல்ல, எனக்கு நகையே வேணாம்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் போடுறத போடுங்க கேக்குறீங்க. எங்களுக்கு அதுலயும் நான் ஓகே தான். நீங்க கேட்கும்போது என்ன சொன்னீங்கன்னா, பொண்ணு டிமாண்டா இருக்கு. நீங்க சீம்ஸ் லாஜிக்கல். ஓகே, பொண்ணு ரொம்ப டிமாண்டா இருக்கு, அதனால நாங்க நகையை கேட்காம கல்யாணம் பண்ண ரெடியா இருக்கோம். நீங்க போடுறத போடுங்கன்னு சொல்ற பால் போடுறது இருக்குல்ல, அது ஏன்னு கேக்குறேன். உடனே என்ன சொல்லுவாங்க, பையனுக்கு ஏதாவது நாங்க இப்படி கேட்கல அப்படின்னா பையனுக்கு ஏதோ குறை இருக்கு போல, ஏற்கனவே இந்த பையனுக்கு யாரு கூடயோ அஃபேர் இருந்திருக்கும், ஏதோ ஒரு கதை அவங்களுக்குள்ள, பையன் சைடு ஒண்ணுமே இல்லை போல, அதனாலதான் இப்படி அவங்க வந்து இவ்வளவு ஈஸியா நம்மகிட்ட பொண்ணு கிடைச்சா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்காக தான் இது போல வேற என்னென்ன காரணங்கள் இருக்கு வரதட்சணை கேட்பதற்காக? பொண்ணுக்கு வந்து மேரேஜ் போது நகை இதெல்லாம் போடுறாங்க. ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து இந்த சொத்து பிரித்து கொடுக்குற போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேரண்ட்டே வந்து பொண்ணுக்கு வந்து சரிபாதி கொடுக்கறது இல்லை. ஒரு சொத்து இருக்குன்னா பையனுக்கு சரிபாதி பிரித்து கொடுக்கறது இல்லை. அதனால வந்து இந்த மாதிரி நம்ம முதல்ல வந்து வரதட்சணையை நாம வாங்கிக்கலாம். அது இப்போ நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். இப்போ அதே கல்யாணத்து போது எனக்கு இந்த வரதட்சணை வேண்டாம், உங்கள் பையனுக்கு பிரித்து கொடுக்கும்போது எனக்கும் சேர்த்து பிரித்து கொடுத்துருக்குன்னு கேட்டுடலாம்ல? இல்லை, அப்படி வந்து இந்த பேரண்ட்டே வந்து ஒத்துக்கிறது இல்லை. அவங்க அம்மாவே வந்து பார்த்தீங்கன்னா, நான் முதலே உனக்கு நகை இது மேரேஜ் போதே நாங்கள்லாம் போட்டுட்டோம். இப்போ ஒரு அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னா 2 பசங்க இருந்தாங்கன்னா 2 பசங்க ஈக்குவல் ஷேர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இதே வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்குது அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு வந்து நான் முதலே உனக்கு வரதட்சணையாக எல்லாம் கொடுத்தாச்சு, அதனால் வந்து நான் இவ்வளோ நான் தரமாட்டேன், நான் கம்மியாக தான் உனக்கு தருவேன், இருக்க இந்த சொத்து வந்து தம்பிக்கு தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் எதுவுமே கேட்கல அப்படின்னா மாப்பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கோ அப்படின்னு நினைச்சிடுறாங்க, அதனால கேட்குறோம். நீங்க ஒரு காரணம் வைக்கிறீங்களா? நான் என்ன சொல்றேன், நீங்க வைக்கக்கூடிய காரணம் நியாயமானதுன்னு வச்சுக்கிறேன். நீங்க வைக்கும் போதே எங்களுக்கு வரதட்சணை வேண்டாம், உங்க மகனுக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்குற மாதிரி உங்க பொண்ணுக்கு பிரிச்சு கொடுங்க, அதுக்கு வேணா ஒரு உயிரை எழுதி கொடுங்க, அது போதும் அப்படின்னு நீங்க சொல்லலாம் தானே, ஏன் அதை சொல்ல மாட்டீங்கன்னு கேட்குறேன். இல்லை, அது சொல்லுங்க. என்னது அதை சொல்லலாமே. இப்ப நாம போய் ஒரு இடத்து எல்லாருக்குமே சொத்து இருக்காது சார். நீங்க ஒண்ணு இல்ல, இருக்க மட்டும் தான் நகையை கேக்குறீங்க, இருக்க மட்டும் சொத்தை கேளுங்களா, ஏன் நகையை கேக்குறீங்கன்னு கேக்குறேன் சார். எந்த விதத்திலையும் சொத்து கேட்டால் சொத்துல இருக்கிற அளவுக்கு என்னதுல இல்லை அழகு, பொண்ணுல இருக்கிற அந்த நகையில இருக்கிற அழகு விரும்புறீங்க. அப்புறம் எதுக்கு அவங்கள சொல்றீங்க? ஒரு நிமிஷம், என்ன கேட்க மாட்டாங்க, சொத்து கேட்கல. நீங்க சொன்ன வார்த்தை என்ன, நகையில இருக்க அழகு சொத்துல இல்ல. நீங்க அப்ப வரதட்சணை யார் விரும்புறா? நீங்க தான் விரும்புறீங்க. என்னென்ன சமூக அழுத்தத்தின் காரணமாக வரதட்சணை கேட்க வேண்டியிருக்கு சார்? 2 பக்கமே பிரச்சனை இருக்கு சார். அவங்க கிட்டே இருக்கு, நம்ம கிட்டே இருக்கு சார். இல்லாம ஒண்ணு இல்லை. அந்த பொண்ணுக்கு வாங்காம கொடுக்காம வந்துட்டா அந்த பொண்ணுக்கு தாழ்வு மனம் வந்துருது. நம்ம ஒன்றும் இல்லாமல் வந்துட்டுமே அந்த பொண்ணுக்கு தாழ்வு வந்ததுனால யார் அந்த பொண்ணு ஃபீல் பண்றாங்க? நம்ம ஃபீல் பண்றாங்க. சொன்னாங்க அப்படி இல்ல சொல்லு சார், ஃபீல் பண்றாங்க சார். கேக்குறேன். எங்க வீட்டுல நடந்தது சார் அது. அதனாக்கு வேண்டியே சில பேர் வரதட்சணை
சூட்சமாக கேட்குறதும் உண்டு, கொடுக்குறதும் உண்டு. இது 2 பக்கமும் இருக்குது சார். இல்லைம்மா நான் என்னங்கிறேன், இப்போ அப்படி உங்கள் வீட்டில் நடந்துச்சுங்கிறீங்க, அவங்கள நம்ம வந்து கரெக்டாக அக்கோமடேட் பண்ணால் அவங்க ஏன் அப்படி தாழ்வு மனப்பான்மை நினைக்கிறாங்க? இல்லை சார், அவங்க வந்து அப்படி நினைக்கிறாங்க. நான் கொண்டு வராமல் நான் உங்ககிட்ட இதை நான் எதுக்கு வாங்கி போடணும், உங்ககிட்ட எதுக்கு நான் செய்யணும், நான் சம்பாரிச்சு வாங்கி போட்டுக்கிறேன். அவங்க வேலை பண்ணுறாங்க. தாழ்வு மனப்பான்மை தாண்டி உங்ககிட்ட நகை வாங்கி போடுவாங்க, ஆணவமும் இருக்கு. நகை மட்டும் இல்லை சார், நீங்கள் சொன்னீங்களா கிரைண்டரு, மிக்ஸி, வாஷிங் மிஷின் எல்லாமே எதனால் கொடுக்குறாங்கன்னா, ஒரு பொண்ணு அங்கே போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்களும் சூட்சமாக கொடுக்குறாங்க, இவங்களும் சூட்சமாக வாங்குறாங்க. 2மே நடக்குது. நாங்களும் வெக்கமே இல்லாமல் கேட்டுப்போம். கேட்குறாங்க, அவங்களும் கொடுக்குறாங்க, வைக்கம் இல்லாமல் நம்மளும் கேட்டு போங்கிறோம். அவங்க பொண்ணுக்காக அவங்க போடுறாங்க, அவங்க பொண்ணு கௌரவமாக இருக்கணும்னு போடுறாங்க. அது எப்படி நம்ம இப்போ வேணான்னு சொன்னா, எதுக்காக வேணான்னு சொல்கிறீங்க, என் பொண்ணு இப்படி பண்ணிடுவீங்களா, அப்படி பண்ணிடுவீங்களா, என் பொண்ணை தாழ்வு மனப்பான்மை நடத்துவீங்களா, அப்படி அவங்களுக்கு ஒரு சம்மந்திக்கலாம், அப்படி ஒரு நினைப்பு வந்துடுது. அப்போ என்ன பண்ண முடியும்? பட் நாம ரெடியாக இருக்கோமா அதுக்கு? நம்ம ரெடியாக இருக்கோம் சார். அவங்களுக்கு அந்த பயம் வருது. கிடையவே கிடையாது சார், அந்த மாதிரி ஒரு பயமே இல்லை. எப்படியாவது நடத்துவாங்களோன்னு அந்த பயம் வருது அவங்களுக்கு. இதெல்லாம் அப்போ, இப்பெல்லாம் அந்த மாதிரி பயமே கிடையவே கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு சிங்கிள் பேரண்டாக வளர்த்த பொண்ணு. சின்ன வயசுலேருந்து அப்பா இல்லாமல் அம்மா மட்டும்தான் என்னை வளர்த்தாங்க. இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன் லாஸ்ட் வீக், எங்கள் அக்காவோட மேரேஜ்க்கு போனேன். போயிட்டு வரப்போ ஒரு 2-3 கால்ஸ் வந்துச்சு அம்மாவுக்கு, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்காங்களே, என்ன படிச்சிருக்காங்க என்னன்னு. நெக்ஸ்ட்டு அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டாங்க. கேட்ட உடனே இல்லை சிங்கிள் பேரண்ட் மட்டும்தான், அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் ஓனா. அதுக்கப்புறம் உடனே அந்த ஒரு 2 டேஸில் அந்த டாப்பிக்கே அவங்க எடுக்கவே கிடையாது. வரதட்சணை இருக்குன்றத ஒரு சைடு விட, ஒரு சிங்கிள் பேரண்டாக இருக்காங்க, இவங்க என்ன இவங்களால பண்ணிட முடியும், இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இதோட ஒரு 10 above, நான் சொல்ல போனால் 12லேயே என்னை மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லைனா கொரோனாலேயே மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஒரு ரீசனுக்காக இது வரைக்கும் யாருமே அதிகமாக ஸ்டெப் எடுக்கல. ஒரு ரிலேஷன் கூட இந்த மேரேஜ்க்காக சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கப்போ வரதட்சணை அவங்களால எப்படி கொடுக்க முடியும்? ஸோ போகிற வீட்டில் அவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா ஓகேன்ற மைண்ட் செட் தான் இருக்குமே தவிர, அவங்க ஏதாவது நமக்கு பண்ணாங்கன்னா ஐயோ நம்ம கூச்சப்படுற மைண்ட் செட்டு கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம வீடு தான், அதுவும் நம்ம வீடு தான். அம்மா இல்லைன்னா அவங்க தான் நெக்ஸ்ட்டு நமக்கு அம்மா, பேரண்ட் எல்லாமே அவங்க தான். அவங்க கொடுக்கறத நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போமே தவிர கூச்சப்படவே மாட்டோம். சரி, ஓகே, சரி. இப்போ இப்படி கேட்போமே, இப்போ அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகலை, இப்போ இங்கே இருக்கக்கூடிய அம்மாக்கள்ல யாராவது ஒருத்தவங்களுக்கு மகன் இருக்கும், அவங்க திருமணம் ஆகாமல் இருக்கும், அவங்க இந்த பொண்ணை மற்ற விஷயங்கள்லாம் ஒத்து வந்தா நீ ஏற்றுக்க ரெடியா, வரதட்சணை இல்லாமல்? சார், என் பையனும் நல்ல MNC கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நானும் சிங்கிள் மதர் தான், வரதட்சணை எதுவுமே இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் நான் பொண்ணை ஏற்றுக்கிறேன். 2 பேருக்கும் பிடிச்சி போயிட்டு அவங்க வாழ்க்கை நல்லபடியாக வாழ்ந்தால் போதும். ஏன்னா நான் ஒரு ஆர்டினரி ஃபேமிலியிலேருந்து வந்தேன், நகை நட்டு இல்லாமல் தான் வந்தேன். என் மாமியார் தங்கம் மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு தாழ்வு மனப்பான்மையெல்லாம் இல்லவே இல்லை. என்னை எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போவாங்க சார். என் மருமகன் பெருமையாக சொல்லுவாங்க. உங்களுக்கு பதில் இவங்க தாம்மா, அப்படிலாம் தாழ்வு மனப்பான்மை வராது. நம்ம நல்லா நடத்துனா தாழ்வு மனப்பான்மை வராது. ஓகே, இந்த பொண்ணுகிட்ட நீங்கள் ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? உன் பேர் என்னம்மா? சுஷ்மிதா. சார், என் ஃபோன் நம்பரை ஷேர் பண்ணி என் பையன் ஃபோட்டோவை கொடுக்குறேன், பிடிச்சிருந்தா சொல்லு. ஆக்சுவலாக பக்கத்தில் இருக்க அம்மா தானே? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க தான் எங்கள் அம்மா. உங்கள் பொண்ணு மட்டும் வேணாம், நீங்களும் வாங்க, அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கலாம்.